வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். குழிப்பணியாரம். நான் அதை செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன், 1 கப் நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். ஏலக்காவும் கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து இந்த குழி பணியாரக்கல் நல்லா காஞ்சதும் ஒரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வைக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இந்த மாதிரி வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் இதை மூடி போட்டு அதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவு குழிப்பணியாரம், ஸ்வீட் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா உள்ள ஸ்பாஞ்சியாக வெளியே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.